So F is a prime field. It contains no proper subfields. Okay. Fன்னு ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறேன். இந்த ஃபீல்டு வந்து ப்ரைம் ஃபீல்டாக இருக்கணும்னா இது எஃப்குள்ள எந்த ஒரு சப்ஃபீல்ட்ஸும் இருக்கக்கூடாது. சரியா? எஃப் ஹேஸ் நோ ப்ராப்பர் சப்ஃபீல்டு. சரியா? ப்ராப்பர்னா என்ன அர்த்தம்னா நாட் ஈக்குவல் டு எஃப். சரியா? எந்த ஒரு சப்ஃபீல்டும் எஃப்ல இருக்கக்கூடாது. இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்னா ப்ரைம் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்க போறோம்னா கியூ எடுத்துக்குவோம். சரியா? இஸ் கியூ ஏ ப்ரைம் ஃபீல்டு. கியூங்கிற ஃபீல்டு எடுத்துக்கிறேன். இது ப்ரைம் ஃபீல்டாக இருக்குமான்னு பார்ப்போம். சரியா? ப்ரைம் அப்போ கியூவில் எந்த ஒரு சப்ஃபீல்ட்ஸும் இல்லைன்னு சொல்லணும். கியூ எடுத்துக்கிறேன். கியூ உள்ள எந்த ஒரு ப்ராப்பர் சப்ஃபீல்டும் இல்லைன்னு சொல்லணும். சரியா? சரியா? அப்போ சப்போஸ் இப்படி எடுத்துக்கிறேன். சப்போஸ் கே இஸ் ஏ சப்போஸ் கியூக்குள்ள ஏதாச்சும் ஒரு சப்ஃபீல்டு இருந்தால் அந்த சப்ஃபீல்டு வந்து கியூன்னு சொல்லிட்டா கியூ வந்து ப்ரைம் ஆயிரும். சரியா? நான் இப்போ என்ன கியூ வந்து ப்ரைம் ஃபீல்டு ஆர் நாட்னு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் கேன்னு ஒரு சப்ஃபீல்டு கியூவில் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். சரியா? கே இஸ் ஏ சப்ஃபீல்டு ஆஃப் கியூ. ஓகே. அப்போ கியூவில் என்ன ஐடென்டிட்டி இருக்கோ அதே ஐடென்டிட்டி தான் கேலையும் இருக்கும். ஸோ தென் என்ன எழுதலாம்? 1 belongs to கேன்னு எழுதிக்கலாம். சரியா? 1 belongs to கே. 1 இருந்துச்சுன்னா எல்லா பாசிட்டிவ் இன்டிஜரும் வந்துடும். ஃபார் எனி n belongs to z எடுத்துக்கங்க. என்ன எப்படி எழுதலாம்னா 1 ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் எடுங்க. 1 + 1 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் 1 ஆட் பண்ணுங்க. இது n ஆயிரும். n இப்போ 1 வந்து எங்க இருக்குன்னா கேல இருக்கு. ஸோ n வந்து எங்க வந்துடும்? கேல வந்துடும். ரைட்டா? ஸோ ஏன்னா கே இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். சரியா? 1 வந்து இருக்கு, 1 வந்து கேல இருக்கு. ஸோ 1 எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் அது கேல தான் இருக்கும். சரியா? இப்போ கே வந்து அடிஷனை பொறுத்து சின்ஸ் கே கமா பிளஸ் வந்து என்னன்னா இஸ் அன் எபிலியன் குரூப். சரியா? எபிலியன் குரூப். ஓகே. ஸோ அப்போ அடிஷனை பொறுத்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இன்வர்ஸ் இருக்கும். அப்போ மைனஸ் என்ன எங்க இருக்கும்னா கேல தான் இருக்கும். ஸோ அப்போ அங்க இசட் பிளஸ்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது கேல வந்துட்டு அடுத்து இது அடிஷனை பொறுத்து அபிலியன் குரூப் இருக்கனால மைனஸ் என்னும் கேல வந்துட்டு ஜீரோவும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா கே வந்து இட் செல்ஃப் ஏ ரிங்கா இருந்தா கியூல உள்ள ஜீரோ தான் இங்கேயும் ஜீரோ எலமெண்டா இருக்கும். ஸோ ஜீரோ பிலாங்ஸ் டு திஸ். சரியா? அப்போ பாருங்க பாசிட்டிவ் இன்டிஜர் கேல வந்துட்டு நெகட்டிவ் இன்டிஜரும் கேல வந்துட்டு அடுத்து ஜீரோவும் வந்துட்டு ஸோ எல்லா இன்டிஜரும் எங்க வந்துட்டுனா கேல வந்துட்டு. ரைட்டா? எல்லா இன்டிஜரும் கேல வந்துட்டு. ஸோ அப்போ ஃபார் எனி எடுத்துங்க. ஃபார் எனி நான் n நாட் ஈக்குவல் டு 0 இன் z எடுத்துங்க. 1/n எங்க பாருக்கும்? சரி. இப்போ கே வந்து ஃபீல்டு. ரைட்டா? கே வந்து ஃபீல்டு அண்ட் இசட் வந்து சப்செட் ஆஃப் கேன்னு எடுத்திருக்கோம். இது வந்து n வந்து நாட் ஈக்குவல் டு 0 இன் n. அப்போ n வந்து எங்க இருக்குன்னா கேலையும் இருக்கும். கே வந்து ஃபீல்டு. அப்போ கேல எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். சரியா? அப்போ 1/n எங்க வந்துடும்? கேல வந்துடும். 1/n வந்து எங்க வந்துடும்? கேல வந்துடும். அப்போ ஸோ 1/nங்கிற ஃபார்ம்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கேல வந்துடும். சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஃபார் எனி p/q எடுத்துங்க. ஃபார் எனி p/q. சரியா? பிலாங்ஸ் டு கியூன்னு எடுத்துங்க. சரியா? இப்போ பிங்கிற எலமெண்ட் வந்து எங்க இருக்குன்னா கேல இருக்கும். 1/qங்கிற எலமெண்ட் எங்க இருக்கும்னா கேல இருக்கும். பி வந்து இன்டீஜர், கியூவும் இன்டீஜர், கியூ வந்து நான் ஜீரோ இன்டீஜர். ஸோ அப்போ பி வந்து எங்க இருக்குன்னா கேல இருக்கும். 1/q வந்து கேல இருக்கும். ஸோ கே வந்து ஃபீல்டு. அப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ p/q வந்து எங்க வந்துடும்னா கேல வந்துடும். சரியா? அப்போ கியூல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கேல வந்துட்டு ஸோ அப்போ கியூ வந்து சப்செட் ஆஃப் கேன்னு இருக்கு. ஏற்கனவே கே வந்து எங்க எடுத்திருக்கோம்னா சப்ஃபீல்ட் ஆஃப் கியூன்னு எடுத்திருக்கோம். ஃப்ரம் தீஸ் கே ஈக்குவல் டு கியூ. சரியா? அப்போ இங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். கியூல ஏதாச்சும் ஒரு சப்ஃபீல்டு இருந்தால் அந்த சப்ஃபீல்டு வந்து எதுக்கு ஈக்குவல்னா கியூவுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட்டா?
ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா கியூல எந்த ஒரு ப்ராப்பர் சப்ஃபீல்டும் இருக்காது. சரியா? ஸோ ஃப்ரம் திஸ் k equal to q, this implies q has no proper subfield. Okay, so by definition q is a prime field. Q is a prime field. Okay, q is a prime field. சரியா? இப்போ அடுத்து z if p is prime எடுத்துங்க. if p is prime, p is prime னா zp பத்தி என்னப்பா தெரியும் உங்களுக்கு? நீங்க ஸ்டாண்டர்டா படிச்சிருக்கீங்கல்ல, zp என்னவா இருக்கும் சொல்லுங்கப்பா. ஃபீல்ட் சார். வெரி குட். zp வந்து ஃபீல்டா இருக்கும். சரியா? இதுல சப்ஃபீல்ட்ஸ் இருக்குமா? zp ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்னது? zp ல உள்ள எலிமெண்ட்ஸ் 0 1 2 up to p minus 1. ஓகே, இதான். சரியா? இதுல சப்ஃபீல்ட்ஸ் இருக்குமா? நீங்க ஃபீல்டு தியரியில நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த இந்த இதுல எது மட்டும் ஐடியலா இருக்கும்பா? இதுல 0 and zp are only ideals and subrings of zp. ஓகே, இந்த ஃபீல்டுல உள்ள சப்ரிங்கும் சரி ஐடியலும் எடுத்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும்தான். அப்போ சப்ஃபீல்டு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சப்ஃபீல்டு ஒண்ணுமே கிடையாது இதுல. சரியா? ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்க, இசட்பியில் உள்ள எலமெண்ட்ஸ் இதுதான். இசட்பி வந்து ஃபீல்டா இருக்கனால இதுல உள்ள ஐடியல்ஸ் வந்து 0வும் இசட்பி மட்டும்தான். நீங்க இதுல உள்ள இசட்பியில் உள்ள சப்ரிங்கை தேடினீங்கன்னா அந்த சப்ரிங் வந்து Z0 அண்ட் இசட்பி மட்டும்தான் சப்ரிங்கா இருக்கும். வேற எந்த சப்ரிங்கும் இசட்பியில கிடையாது. சரியா? அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இசட்பி ஹேஸ் நோ ப்ராப்பர் சப்ஃபீல்ட். ஒன்னு 0வா இருக்கும் அல்லது இசட்பியா தான் இருக்கும். சப்ரிங்கா இருந்தா 0 ஆர் இசட்பி, ஐடியலா இருந்தாலும் 0 ஆர் இசட்பி தான். அப்போ இசட்பி ஹேஸ் நோ ப்ராப்பர் சப்ஃபீல்ட். சரியா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இசட்பி வந்து என்னன்னா பிரைம் ஃபீல்ட். இசட்பி இஸ் பிரைம். ஓகே, இசட்பி வந்து பிரைம் ஃபீல்டா இருக்கும். சரியா? அடுத்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா இப்போ எல்லா பிரைம் ஃபீல்டையும் கண்டுபிடிக்க போறோம். சரியா? எந்த ஒரு நெக்ஸ்ட் தியரம். இது தியரம் என்னன்னா let f be a field, first statement, if characteristic of char of f வந்து p is prime. சரியா? characteristic of f வந்து prime இருந்தா then there exists a subfield k of f such that k is isomorphic to zp. ஓகே, அதாவது f வந்து ஃபீல்டு. சரியா? f வந்து எனி ஃபீல்டு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பிரைமா இருந்தால் இந்த எஃப்ல எதை பார்க்க முடியும்னா இசட்பிங்கிறத பார்க்க முடியும். சரியா? எஃப் வந்து ஃபீல்டு ஆஃப் கேரக்டரிஸ்டிக் பிரைமா இருந்தால் இதுல இசட்பி வந்து என்னவா இருக்கும்னா சஃபீல்டா இருக்கும். இசட்பி வந்து என்னன்னா சஃபீல்டா இருக்கும். சரியா? இதான் ப்ரூவ் பண்ண. அப்புறம் அடுத்து கேரக்டரிஸ்டிக் 0வா இருந்தா என்ன இருக்கும்னு நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணும். ஓகே, டிஃபைன். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. எஃப்ல ஒரு ஃபீல்டு கேன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த கே வந்து எதுக்கு ஐசமார்பிக்னா இசட்பிக்கு ஐசமார்பிசம்னு சொல்லணும். ரைட்டா? ஓகே, அப்போ டிஃபைன் பை ஃப்ரம் இசட் டு எஃப் பை
பை ஆஃப் என் ஈக்குவல் டு எப்படிப்பா டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு இன்டீஜருங்கிற நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபீல்டில் எஃப் வந்து எனி ஃபீல்டு சரியா, அந்த ஃபீல்டில் ஒரு எலமெண்ட் கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்பா, யாரும் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஃபீல்டில் என்ன கேரண்டினா 0வும் 1 மட்டும்தான் கேரண்டி. ஃபீல்டில் 0வும் 1 மட்டும்தான் கேரண்டி, வேற எதுவும் கிடையாது சரியா. ஸோ நான் இங்கே எந்த ஒரு இன்டீஜர் எடுத்தாலும் அந்த இன்டீஜரை நான் இங்கே எப்படி எழுதுதேன்னா n டாட் 1f n டாட் 1f n டாட் 1. இதுக்கு என்ன அர்த்தம்னா என்னங்கிற நம்பரை n டைம்ஸ் ஆட் பண்ணுது. 1ங்கிற ஐடென்டிட்டியை ஃபீல்டில் உள்ள ஐடென்டிட்டியை n டைம்ஸ் ஆட் பண்ணுது. ஃபீல்டில் உள்ள ஐடென்டிட்டி 1fன்னு போட்டுங்க. ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு z சரியா. பொதுவாக n டாட் 1f எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னு சொல்லிடுறேன். n டாட் 1f ஈக்குவல் டு n வந்து பாசிட்டிவாக இருந்தா 1f பிளஸ் 1f பிளஸ் அப் டு 1fன்னு டிஃபைன் பண்ணுவோம். n வந்து 0வாக இருந்தால் இது 0f ஆயிரும், ஃபீல்டில் உள்ள 0 எலமெண்ட் சரியா. அடுத்து n வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா 1f மைனஸ் 1f மைனஸ் 1f மைனஸ் 1f அப் டு மைனஸ் 1f. அதாவது n நெகட்டிவ்னா n எப்படி எழுதணும்னா மைனஸ் m எழுதலாம், வேற m வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதை m டைம்ஸ் ஆட் பண்ணுங்க, மைனஸ் 1f m டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. இதுதான் டெஃபினிஷன் சரியா. ஸோ பை ஃப்ரம் z டு 1f பை பை ஆஃப் n ஈக்குவல் டு n டாட் 1f சரியா. பை ஆஃப் n ஈக்குவல் டு n டாட் 1f. இப்போ இந்த இடத்துல லெட் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும். பை வந்து ரிங் ஹோமோமார்பிசம் சொல்லணும். z பிளஸ் டாட் ரிங், இதுவும் ரிங் தான். ஸோ ரிங் ஹோமோமார்பிசம் சொல்லணும். லெட் m கமா n பிலாங்ஸ் டு z பிளஸ் எடுத்துக்கங்க சரியா. m கமா n பிலாங்ஸ் டு z பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் பை ஆஃப் m பிளஸ் n இது எப்படி இருக்கும்னா m பிளஸ் n டாட் 1f யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டும் பாசிட்டிவ். அப்போ 1f எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுவீங்கன்னா m பிளஸ் n டைம்ஸ் ஆட் பண்ணுதேன். m பிளஸ் n டைம்ஸ் ஆட் பண்ணுதேன். ஸோ இதில் எத்தனை ஒன்ஸ்ன்னு இருக்குன்னா m பிளஸ் 1 ஒன்ஸ் இருக்கும். ஸோ பை ஆஃப் m பிளஸ் n வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1f பிளஸ் 1f அப் டு 1f. இது வந்து m டைம்ஸ் ரைட்டா. அடுத்து ரிமைனிங் 1f பிளஸ் அப் டு 1f இது வந்து n டைம்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது ஒன்ஸ் இருக்குன்னா m பிளஸ் ஒன்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா m டாட் 1fன்னு எழுதலாம். ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்னா n டாட் 1fன்னு எழுதலாம் சரியா. ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா இதை பை ஆஃப் m பிளஸ் பை ஆஃப் n எழுதலாம். ஸோ குரூப் ஹோமோமார்பிசம். அடுத்து பை ஆஃப் mn எடுத்துங்க. பை ஆஃப் m என்னன்னா 1f பிளஸ் அப் டு 1f. இதை எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுதுன்னா mn டைம்ஸ் ஆட் பண்ணுது. ஓகே mn டைம். இதை அகெயின் ரீரைட் பண்ணுதேன். mn டைம்ஸ் இருக்கிறத 1f பிளஸ் அப் டு 1f இது வந்து m டைம்ஸ். அடுத்து 1f பிளஸ் அப் டு 1f இதுவும் m டைம்ஸ் ரைட்டா. பிளஸ் அப் டு லாஸ்ட்ல 1f பிளஸ் அப் டு 1f இது என்னன்னா m டைம்ஸ் ரைட்டா. மொத்தம் எத்தனை m டைம்ஸ் இருக்குன்னா n டைம்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா this equal to சாரி இப்படி இருக்கு. இதை நான் எப்படி எழுதுதேன்னா this equal to என்ன எழுதலாம்னா 1f பிளஸ் லாஸ்ட் கிளாஸ்ல எழுதியிருந்தோம் 1f பிளஸ் 1f டாட் இது m டைம்ஸ் ரைட்டா. ஒன்றும் இல்லை, இந்த டேர்மை எல்லாத்தையும் வெளியேடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க. இங்கே 1 இருக்குன்னு எடுத்துக்கங்க. இதை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்கே எத்தனை ஒன்ஸ் இருக்கும்னா n ஒன்ஸ் இருக்கும். 1f பிளஸ் அப் டு 1f எத்தனை டைம்ஸ்னா n டைம்ஸ் சரியா. இந்த இடத்துல இங்கே இருங்க, இந்த இடத்துல ப்ளஸ் போடுதான்ல, இதில் 1f இருக்குன்னு எடுத்துங்க. இந்த இடத்துலையும் 1f இருக்குன்னு பாருங்க.
இங்கேயும் 1f இருக்குன்னு எடுத்துங்க. ஸோ இந்த m டைம்ஸ் உள்ள 1f அப்படியே வெளியே எடுத்துங்க. ரிமைனிங் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னா n ஒன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ m டாட் 1f இன்ட்டு n டாட் 1f. ஸோ இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் m இன்ட்டு பை ஆஃப் n. ஓகே, இப்போ இதே மாதிரி சிமிலர் வே யூ ப்ரூவ் m and n ஆர் m and n பிலாங்ஸ் டு z மைனஸ் எடுத்துங்க. அப்போ எப்படி எழுதலாம்னா m எப்படி எழுதலாம்னா மைனஸ் கேன்னு எழுதிக்கலாம். அண்ட் n எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் டின்னு எடுத்துங்க. வேர் கே அண்ட் டி வந்து என்னன்னா பாசிட்டிவ். ஓகே, அப்போ பை ஆஃப் m பிளஸ் n ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்கன்னா பை ஆஃப் m பிளஸ் n என்ன எழுதலாம்னா பை ஆஃப் மைனஸ் கே மைனஸ் டி திஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் மைனஸ் கே பிளஸ் டி. ஓகே, பொதுவாக நம்ம குரூப் தியரியில் என்ன படிச்சிருப்போம்னா இங்கே எஃப் கமா ப்ளஸ் வந்து அபிலியன் குரூப். சரியா, அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஏ என்ன எழுதுவீங்கன்னா பை ஆஃப் மைனஸ் ஏ எப்படி எழுதுங்கன்னா மைனஸ் பை ஆஃப் ஏன்னு எழுதுவோம். இந்த பை ஆஃப் மைனஸ் ஏயோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து இதுதான். சரியா, அப்போ இங்கே அதே மாதிரி எழுதுங்க மைனஸ் பை ஆஃப் கே பிளஸ் டின்னு எழுதிக்கலாம். சரியா, இது ரெண்டும் பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா ஹோமோமார்பிசம் இங்கே ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதில் என்ன செஞ்சிடலாம்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ஆஃப் கே பிளஸ் பை ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா, எஃப் கமா பிளஸ் வந்து அபிலியன் குரூப். அப்போ நம்ம குரூப் தியரியில் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். பை ஆஃப் ஏ இன்வர்ஸ் என்னன்னா பை ஆஃப் ஏ இதுதான் எழுதியிருக்கேன். சரியா, ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதில் இங்கே இது ரெண்டும் பாசிட்டிவ்க்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை மைனஸை ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ மைனஸ் பை ஆஃப் கே பிளஸ் மைனஸ் பை ஆஃப் டின்னு இருக்கும். இந்த இங்கே உள்ளது மாதிரி மைனஸை உள்ள கொண்டு போக முடியும். ஸோ பை ஆஃப் மைனஸ் கே பிளஸ் பை ஆஃப் மைனஸ் டின்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ திஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எம் பிளஸ் பை ஆஃப் என். இதே மாதிரி என்ன ஆர்குமெண்ட் பண்ணிக்கலாம்னா சிமிலர்லி பை ஆஃப் mn ஈக்குவல் டு பை ஆஃப் m இன்ட்டு பை ஆஃப் n எழுதிக்கலாம். சரியா, ஸோ இன் ஆல் கேஸ் வி கெட் ஏ ஹோமோமார்பிசம். பை இஸ் ஏ ரிங் ஹோமோமார்பிசம். சரியா, பை இஸ் ஏ ரிங் ஹோமோமார்பிசம். சரியா, இப்போ பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரத்தை யூஸ் பண்ணுங்க. பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் ஃபார் ரிங்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு டொமைன் என்ன இருக்கு z பை கர்னல் பை. z பை கர்னல் பை இஸ் ஐசோமார்பிக் டு பை ஆஃப் z. பை ஆஃப் zன்னு எழுதிக்கலாம். சரியா, ஓகே. அதே சமயத்தில் கிளியர்லி என்ன தெரியும்னா கர்னல் பை இஸ் an ஐடியல். kernel pi is an ideal in R. Kernel pi is an ideal in Z. சரியா, அப்போ Z உள்ள எல்லா ஐடியல்ஸ் பிரின்சிபல் ஐடியல். சரியா, Z உள்ள எல்லா ஐடியலும் பிரின்சிபல் ஐடியல். ஸோ கர்னல் பை வந்து ஜென்ரேட்டட் ஈக்குவல் டு MZ போட்டோம், ஈக்குவல் டு MZ. சரியா, அப்போ Z by MZ is isomorphic to pi of Z. ஓகே, அப்போ இது Z by MZ எதுக்கு ஐசோமார்பிசம்னா Z M-க்கு ஐசோமார்பிசம். சரியா, Z by MZ வந்து எதுக்கு ஐசோமார்பிசம்னா Z M-க்கு ஐசோமார்பிசம். சரியா, இப்போ ஓகே, ZM is isomorphic to ZM is Z by MEZ is isomorphic to this isomorphic to pi of Z. Isomorphic to pi of Z. சரியா, இப்போ நல்லா கவனிச்சிங்க. இந்த பை ஆஃப் Z எங்கே இருக்குன்னா எஃப்ல இருக்கும். சரியா, அப்போ கிளியர்லி என்ன எழுதலாம்னா பை ஆஃப் Z வந்து என்னன்னா இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் இமேஜ் வந்து சப்ரிங் ஒரு ரிங் ஹோமோமார்பிசம் பை ஃப்ரம் R to R dash. ரிங் ஹோமோமார்பிசம்னா பை ஆஃப் R வந்து என்னவா இருக்கும்னா சப்ரிங் ஆஃப் R dash இருக்கும். சரியா, அப்போ இது வந்து சப்ரிங் ஆஃப் F இருக்கும். சரியா,
எஃப் வந்து இன்டகரல் டொமைன், சாரி எஃப் வந்து ஃபீல்டு. இந்த சப்ரிங் வந்து ஃபீல்டா இருக்குமா? இந்த சப்ரிங் வந்து ஃபீல்டா இருக்குமா இருக்காதாப்பா? இந்த சப்ரிங் வந்து ஃபீல்டா இருக்குமா இருக்காதா? இந்த சப்ரிங் என்னவா இருக்கும்னா இங்க இருங்க, இந்த சப்ரிங்ல எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்குமானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதாவது எஃப் இருக்கு, எஃப் ஆஃப் பை ஆஃப் இசட் இதுல இருக்கு. ரைட்டா? இதுல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கணுமானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அப்போ சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸுக்கு இன்வெர்ஸ் இருக்கலாம், சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இல்லாம இருக்கும். அப்போ பட் ஃபீல்டுல ஜீரோ டிவைசரே கிடையாது. அப்போ பை ஆஃப் இசட்லயும் என்னது ஜீரோ டிவைசர் கிடையாது. சரியா? சின்ஸ் எஃப் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர். சரியா? அப்போ பை ஆஃப் இசட்லயும் என்னது கண்டிப்பா ஜீரோ டிவைசர் இருக்காது. ஸோ பை ஆஃப் இசட் ஹேஸ், சப்போஸ் பை ஆஃப் இசட்ல ஒரு ஜீரோ டிவைசர் இருந்தால் அது எஃப்க்கும் ஜீரோ டிவைசர் தான். ஸோ பை ஆஃப் இசட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர், நோ ஜீரோ டிவைசர். ஓகே, நோ ஜீரோ டிவைசர். அப்போ ஜீரோ டிவைசரா இல்லைன்னா இது சப்ரிங் அண்ட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர். ஸோ இன்டகரல் டொமைனா மாறிடும். பை ஆஃப் இசட் வந்து இன்டகரல் டொமைன். சரியா? ஸோ அப்போ இங்க பாருங்க, அப்போ கர்னல் பை என்னவாயிரும் பாருங்க, பை ஆஃப் இசட் இன்டகரல் டொமைன் ஆயிட்டு அப்போ கர்னல் பை வந்து என்னவா இருக்கும்னா ஸோ பை ஆஃப் இசட் வந்து இன்டகரல் டொமைன். சரியா? அப்போ இசட் பை எம் இசட் இஸ் அண்ட் இன்டகரல் டொமைன். பை ஆஃப் இசட் இன்டகரல் டொமைன். ஸோ இது இன்டகரல் டொமைன் ஆயிட்டோம். ஸோ இது இன்டகரல் டொமைனா இசட்எம் வந்து இன்டகரல் டொமைன். இசட்எம் எப்போ இன்டகரல் டொமைன் ஆகும்பா? இசட்எம் வந்து எப்போ இன்டகரல் டொமைனா இருக்கும்? எம் வந்து பிரைமா இருக்கிறப்பந்தான். இசட்எம் வந்து ஃபைனைட் ரிங்பா. ஒரு ஃபைனைட் ரிங் எப்போ இன்டகரல் டொமைனா இருக்கும்? எம் வந்து பிரைமா இருக்கிறப்ப. இது வந்து எம் வந்து பிரைமா இருக்கிறப்ப மட்டும்தான். சரியா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எம் இஸ் பிரைம். எம் பிரைமா இருந்துச்சுன்னா சரி, நான் இதுல ஒரு இதை விட்டுட்டே நடத்திட்டு இருக்கேன். இந்த இது இருக்கு. சரி, நான் கிவன் ஹைபாதிசிஸை யூஸ் பண்ணாம நடத்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் படி இதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ கிவன் என்ன இருக்குன்னா சின்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து என்னன்னா பிரைம்னு எடுத்துருக்கோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து பிரைம். சரியா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 1f p டைம்ஸ் ஆட் பண்ணா 0 வரும். சரியா? p டாட் 1f ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். சரியா? p டாட் 1f எப்படி எழுதலாம்னா பை ஆஃப் pன்னு எழுதிக்கலாம். பை ஆஃப் p ஈக்குவல் டு என்ன எழுதிங்கன்னா p டாட் 1f அண்ட் கேரக்டரிஸ்டிக் பிரைமா இருக்கனால p டாட் 1f வந்து 0f. ஓகே, ஸோ அப்போ இந்த pங்கிற எலமெண்ட் எங்க போயிரும்? p கோஸ் டு 0க்கு மேப் ஆகுது. அப்போ p பிலாங்ஸ் டு கர்னல் பை. p பிலாங்ஸ் டு கர்னல் பை. சரியா? அண்ட் கர்னல் பை வந்து என்னவா இருக்கும்? கர்னல் பை இஸ் an ஐடியல். ஓகே, இட்ஸ் an ஐடியல் இன் இசட். அதே சமயத்துல பிங்கிற பிரைம் வந்து எங்க இருக்கு? இந்த கர்னல் பில இருக்கு. அப்போ இந்த கர்னல் பி எப்படிப்பா இருக்கும் சொல்லுங்க பாப்பா யாராச்சும். இந்த கர்னல் பி என்னவா இருக்கும்பா? அதாவது நல்லா கவனிச்சிக்கிங்க, கேரக்டரிஸ்டிக் வந்து பிரைமா இருக்கு. ஸோ அப்போ p டாட் 1f வந்து 0 பை டெஃபினிஷன் படி. சரியா? p டாட் 1f என்னன்னா நத்திங் பட் பை ஆஃப் p. ஸோ பை ஆஃப் p ஈக்குவல் டு 0f. ஓகே, அப்போ பிங்கிற எலமெண்ட் வந்து 0க்கு மேப் ஆனால் p பிலாங்ஸ் டு கர்னல் பைன்னு வந்துடும். சரியா? அதே சமயத்துல கர்னல் பை வந்து என்னன்னா ஐடியல் இன் இசட் பி. p இருக்கிற மாதிரி ஒரு ஐடியல் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிங்கிற பிரைம் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியல் சொல்லுங்கப்பா. பி இருக்கிற மாதிரி ஒரு ஐடியல் இங்க சொல்லணும். அந்த ஐடியல் என்னவா இருக்கும்னா பி இசட்டா மட்டும்தான் இருக்கும். சரியா? பி இசட்டா மட்டும்தான் இருக்கும். சரியா? பி இஸ் பிரைம் அண்ட் கர்னல் பை இது வந்து என்னவாயிரும் பாருங்க, மேக்சிமல் ஐடியலா மாறும். மேக்சிமல் ஐடியலா மாறிடும். சரியா? மேக்சிமல் ஐடியலா மாறிடும். ஓகே, ஸோ அப்போ இசட் பை பி இசட் இஸ் ஐசோமார்பிக் டு பை ஆஃப் இசட். ஓகே, ஸோ பிஇசட் வந்து இசட் பியா மாறிடும். இது வந்து என்னன்னா ஃபீல்டா இருக்கும்.
இது ஃபீல்டு. அப்போ இது வந்து என்னவா இருக்கும்னா இது இன்டகரல் டொமைனா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இசட் பி வந்து ஐசமார்பிக் டு இமேஜ் ஆஃப், அப்போ பை ஆஃப் இசட் என்னன்னா இஸ் ஏ ஃபீல்டு. பை ஆஃப் இசட் ஃபீல்டு அண்ட் பை ஆஃப் இசட் வந்து எங்க இருக்குன்னா சின்ஸ் பை ஆஃப் இசட் வந்து சப்செட் ஆஃப் எஃப், ரைட்டா? திஸ் இம்ப்ளைஸ் பை ஆஃப் இசட் இஸ் ஏ subfield of f. Okay, so this is from this phi of z is isomorphic to z. பாருங்க, ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் பிரைமா இருக்கிறப்போ, ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் பிரைமா இருக்கிறப்போ ZB இங்க பார்க்க முடியும். ZB வந்து சப்ஃபீல்ட் ஆஃப் f. ஓகே, ZB இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் fன்னு சொல்லிக்கலாம். சரியா? என்னன்னா ஒரு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணுதேன், பை ஃப்ரம் இசட் டு பி டிஃபைன் பண்ணுதேன். அடுத்து அது ரிங் ஹோமோமார்பிசம்னு ப்ரூவ் பண்ணுதேன். ரிங் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரத்தை யூஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த கர்னல் பை வந்து மேக்ஸிமல் எடி. ஸோ அண்டு அப்போ திஸ் சப்ரிங் இஸ் ஐசோமார்பிக் டு இசட்பி. இசட்பி வந்து ஃபீல்டு, அப்போ இதுவும் ஃபீல்டாக மாறிடும். இது வந்து எங்கே இருக்குன்னா கேல எஃப்ல இருக்கு. ஸோ இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப்னு வந்துடும். So there is a subfield pi of z which is isomorphic to zp. நம்ம அதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. There is a subfield. There is a subfield k of f such that k is isomorphic to zp. So இந்த இடத்துல pi of z தான் நம்மளுக்கு தேவையான k. K equal to this. Okay. So இந்த கேஸ் ஓவர். K equal characteristic of f வந்து பிரைமா இருக்கிறப்போ அந்த எஃப்ங்கிற ஃபீல்டில் என்ன எதை பார்க்க முடியும்னா இசட்பியை பார்க்க முடியும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இஃப் கேர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா தென் தேர் எக்ஸ் ஏ சப்ஃபீல்டு கே ஆஃப் எஃப் சச் தட் கே இஸ் ஐசோமார்பிக் டு கியூ. கே இஸ் ஐசோமார்பிக் டு கியூ வேர் கியூ இஸ் ஏ rational field. சரியா? ப்ரூஃப் பாருங்க. Q வந்து இங்க கேரக்டரிஸ்டிக் வந்து என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து 0, ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? n டாட் 1f இஸ் நாட் ஈக்குவல் டு 0f ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு z பிளஸ். ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் 0ன்னு என்ன அர்த்தம்? There is no positive integer n such that this property is true. Okay, there is no எந்த ஒரு n எடுத்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வரக்கூடாது. சரியா? n டாட் 1f வந்து 0வா இருக்கக்கூடாது. சரியா? ஸோ கேரக்டரிஸ்டிக்கோட டெஃபினிஷன் இதுதான். அப்போ இந்த நல்லா கவனிச்சுக்கிங்க, கர்னல் எஃப் வந்து ஐடியல் இன் இசட். சரியா? கர்னல் எஃப் வந்து ஐடியல் இன் இசட். சரியா? இப்போ கேரக்டரிஸ்டிக் 0வா இருக்கிறப்போ, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் 0வா இருக்கிறப்போ எந்த 1f எந்த இன்டீஜர் டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 0 வராது. ரைட்டா? அப்போ இது என்னன்னா பை ஆஃப் என் இஸ் நாட் ஈக்குவல் டு 0f ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு z பிளஸ். சரியா? அண்டு இப்போ ஃபார் எனி n பிலாங்ஸ் டு z மைனஸ் எடுத்துங்க. அப்போ n எப்படி எழுதலாம்னா மைனஸ் எம்னு எழுதலாம். m வந்து பாசிட்டிவ் இப்படி எழுதலாம். இப்போ இந்த பை ஆஃப் n கண்டுபிடிங்க. பை ஆஃப் n ஈக்குவல் டு பை ஆஃப் மைனஸ் எம். சரியா? ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ஆஃப் எம்னு எழுதலாம். பை ஆஃப் எம் வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த ஆர்குமெண்ட் படி இது வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்களேன், பாசிட்டிவ் இன்டீஜர் போட்டாலும் பை ஆஃப் என் வந்து நாட் ஈக்குவல் டு 0f, நெகட்டிவ் இன்டீஜர் போட்டாலும் பை ஆஃப் என் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டு. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா அண்ட் பை ஆஃப் 0 வந்து எப்பவுமே 0 தான். சரியா? பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம், அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம். ஸோ குரூப்ல வந்து ஐடென்டிட்டி கோஸ் ஐடென்டிட்டி. ஸோ இதை எடுக்கலாம். சரியா? அப்போ இது 0. ஓகே, ஃப்ரம் திஸ் இப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணணும்னா பை ஆஃப் n ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு z. ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு z. ஓகே,
சாரி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா n டாட் ஒன் எஃப் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எஃப் ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு இசட். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என்னன்னா கர்னல் பை வந்து என்னவா இருக்கும்னா கர்னல் பை வந்து ஜஸ்ட் சிங்கிள்டன் ஜீரோ மட்டும்தான். ஏன்னா பை வந்து என்னன்னா பை வந்து இசட் டு எஃப் உள்ள ரிங் ஹோமோமார்பிசம். சரியா, பை வந்து இசட் டு எஃப் உள்ள ரிங் ஹோமோமார்பிசம். இதுல உள்ள எந்த ஒரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்தாலும் அது ஜீரோவுக்கு மேப் ஆகல, ஜீரோ மட்டும் தான் மேப் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய கேர்னல் வந்து என்னன்னா சிங்கிள்டன் ஜீரோ. கேர்னல் பை வந்து என்னன்னா சிங்கிள்டன் ஜீரோ. சரியா, ஸோ அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா பை வந்து என்னன்னா 1 1. ஸோ பை ஃபர்ஸ்ட் ஐசமார்பிசம் தியரத்துல எழுதியிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஐசமார்பிசம் தியரம் படி என்ன எழுதுறீங்க, இசட் பை கேர்னல் பை is isomorphic to pi of z ன்னு அசீவ் பண்ணீங்க. ஸோ this implies இது ஜீரோ. அப்போ z is isomorphic to pi of z. இது z by pi of z is isomorphic to pi of z. ஓகே, இந்த இடத்துல z by z isomorphic to pi of z சொல்லியிருக்கோம். சரியா, அதாவது இதுல இதுதான் முக்கியம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து ஜீரோவா இருக்கிறப்போ பை வந்து என்னன்னா 1 1 ஆயிட்டு. சரியா, இப்போ நம்ம என்ன கிளைம் பாருங்க, செகண்ட் கிளைம் என்னன்னா there is a subfield K of F such that K is isomorphic to Q ன்னு சொல்லணும். சரியா, K is isomorphic to Q ன்னு சொல்லணும். இப்போ ஒரு மேப் டிஃபைன் psi from Q to F by psi of A by B. எப்படி இங்க கொடுக்கலான்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஏபி வந்து எங்க இருக்குன்னா இசட்ல இருக்கு. ஏபி இசட் இருந்தா எஃப்ல ஒரு எலமெண்ட் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்னா பை ஆஃப் ஏ பை ஆஃப் பின்னு கொடுக்க முடியும். ரைட்டா, ஏன்னா பை வந்து ஹோமோமார்பிசம் ஃப்ரம் பை ஃப்ரம் இசட் டு எஃப். அப்போ எல்லா இன்டிஜருக்கும் எஃப்ல ஒரு எலமெண்ட் இருக்கு. சரியா, ஸோ அப்போ பை வந்து இங்க 1 1ன்னு சொல்லியாச்சு. ஸோ இசட்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங் ஒரு இமேஜ் இருக்கு. ரைட்டா, இப்போ பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி பிலாங்ஸ் எங்க இருக்குன்னா எஃப்ல இருக்கு. சரியா, அண்டு இது வந்து நான் ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எதனால நான் ஜீரோனா பி வந்து நான் ஜீரோ, அப்போ பை ஆஃப் பியும் நான் ஜீரோவா இருக்கும். ஸோ இப்போ அங்கே மேப் டிஃபைன் பண்ணணும். அப்போ ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தா இங்க இருக்கு, பின்னு ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இருக்கு. அப்போ இந்த நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கு. ஸோ பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி தி ஹோல் இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். சரியா, பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி தி ஹோல் இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ மேப் டிஃபைன் பண்ணிக்கலாம். psi of A by B for every A by B belongs to Q. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா psi வந்து என்னன்னா குரூப் ரிங் ஹோமோமார்பிசம். psi வந்து ரிங் ஹோமோமார்பிசம். சரியா, அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுங்க. லேட் A by D plus C by A by D B plus C by D belongs to Q ன்னு எடுத்துங்க. ஸோ தென் என்ன எழுதலாம்னா A by B plus C by D is equal to என்னன்னா AD plus BC ஆயிடும். ஓகே, சரியா, இப்போ பை ஆஃப் A by B plus C by D is equal to pi of AD plus BC plus into pi of BD. Okay, so pi வந்து ரிங் ஹோமோமார்பிசம், பை வந்து ரிங் ஹோமோமார்பிசம். ஸோ அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம் வரும். ஸோ இது எப்படி எழுதிக்கிறேன்னா பை ஆஃப் AD plus BC into இது ஹோல் இன்வெர்ஸ். சரியா, பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம். ஸோ பை ஆஃப் ஏ பி பிளஸ் பை ஆஃப் பிசி. ஓகே, இன்ட்டு இதுல பை ஆஃப் பி டி தி ஹோல் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். சரியா, ஸோ திஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி. ஃபர்ஸ்ட் அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம் அப்ளை பண்ண, அடுத்து மல்டிப்ளிகேஷன் பிளஸ் பை ஆஃப் பி இன்ட்டு பை ஆஃப் சி. இதை நீங்க ரீரைட் பண்ணீங்கன்னா இதை எப்படி எழுதலாம், பை ஆஃப்
பை ஆஃப் பிடி தி ஹோல் இன்வர்ஸ். சரியா? திஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி பிளஸ் பை ஆஃப் பி இன்ட்டு பை ஆஃப் சி. திஸ் ஈக்குவல் டு இன்ட்டு பை. இது எப்படி எழுதலாம்? பை வந்து ரிங் ஹோமோமார்பிசம் பை ஆஃப் பிடி இன்ட்டு பை ஆஃப் டி தி ஹோல் இன்வர்ஸ். ஓகே, தனித்தனியாக எழுதிடலாம், டைரக்டாக அப்ளை பண்ணுவோம். இது எல்லாத்தையும் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. உள்ள ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா பை ஆஃப் ஏ பை ஆஃப் டி இன்ட்டு பை ஆஃப் பிடி தி ஹோல் இன்வர்ஸ் பை ஆஃப் டி தி ஹோல் இன்வர்ஸ் பிளஸ் பை ஆஃப் பி பை ஆஃப் சி இன்ட்டு பை ஆஃப் பி தி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு பை ஆஃப் பி தி ஹோல் இன்வர்ஸ். ஓகே, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிடுங்க. திஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆயிடும், இங்கே இந்த இது கேன்சல் ஆகிடும். ரைட்டா? ஸோ ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ரிங்கில் தான் எடுக்கும். எஃப் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங். ஸோ பை ஆஃப் ஏ பை ஆஃப் பினா எஃப்ல தான் இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி தி ஹோல் இன்வர்ஸ் வந்துட்டு இங்கே பை ஆஃப் சி இன்ட்டு பை ஆஃப் டி தி ஹோல் இன்வர்ஸ் வந்துட்டு. ஸோ இது என்னன்னா பை ஆஃப் ஏ பை சை ஆஃப் ஏ பை பி பிளஸ் இது இந்த இது என்னன்னா சை ஆஃப் சி பை டி. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா பை வந்து என்னன்னா அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம். பை இஸ் குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? அடுத்து மல்டிப்ளிகேஷன் பை ஆஃப் ஏ பை பி இன்ட்டு சி பை டி. ஓகே, this equal to என்ன எழுதலாம்னா பை ஆஃப் ஏசி பை பிடி. ஓகே, இப்போ இது சாரி பை இல்லை, இது சைங்கிற மாதிரி. சை ஆஃப் திஸ். சரியா? சை ஆஃப் பை டெஃபினேஷன் படி பை ஆஃப் ஏசி இன்ட்டு பை ஆஃப் பிடி. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு என்னன்னா பை வந்து ரிங் ஹோமோமார்பிசம் பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் சி பை ஆஃப் இது ஹோல் இன்வர்ஸ். இதை என்ன செஞ்சிடலாம்னா உள்ள கொண்டு போயிருங்க. பை ஆஃப் பி இன்வர்ஸ் இன்ட்டு டி இன்வர்ஸ்னு மாற்றிக்கணும். டேரெக்டாக எழுதியிருக்கேன். சரியா? இங்கே ரிங் ஹோமோமார்பிசத்தை அப்ளை பண்ணுங்க. பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி இன்வர்ஸ் பை ஆஃப் சி பை ஆஃப் டி இன்வர்ஸ். ஓகே, நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி கம்யூட்டேட்டிவ் ரிங் அதனால டேரெக்டாக எழுதிட்டேன். இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா சை ஆஃப் ஏ பை பி இன்ட்டு இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா சை ஆஃப் சி பை டி போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரம் தீஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா சை இஸ் ஏ ரிங் ஹோமோமார்பிசம். சை இஸ் ஏ ரிங் ஹோமோமார்பிசம். சரியா? சை இஸ் ஏ ரிங் ஹோமோமார்பிசம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரத்தை அப்ளை பண்ணுங்க. பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் Q by kernel psi is isomorphic to என்ன எழுதலாம்னா psi of Q. psi of Q எங்கே இருக்குன்னா Fல இருக்கும். சரியா? psi of Q வந்து Fல இருக்கும். இப்போ சொல்லுங்க, இப்போ Q by இது. சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க. சின்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் F வந்து என்னன்னா 0. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் F வந்து 0. ரைட்டா? இப்போ கர்னல் சை என்ன வரும் பாருங்க. இப்போ கர்னல் சை என்ன வரும் பார்ப்போம். let a by b belongs to kernel psi. then by definition படி என்ன எழுதுவீங்க? psi of a by b வந்து 0ன்னு எழுதுவீங்க. ரைட்டா? 0f. இதுக்கு டெஃபினிஷன் என்னது? phi of a into phi of b the whole inverse equal to 0f. அதே சமயத்தில் phi of a phi of b the whole inverseலாம் எங்கே இருக்குன்னா fல இருக்கு. ரைட்டா? fல இருக்கு. இதுல வந்து b இது நான் ஜீரோ. ரைட்டா? அப்போ since b not equal to 0, so phi of b வந்து என்னன்னா நான் ஜீரோ. ரைட்டா? அப்போ இது ரெண்டு எங்க இருக்குன்னா ஃபீல்டில் இருக்கு. ஃபீல்டில் ரெண்டு எலமெண்ட் உடைய ப்ராடக்ட் ஜீரோவா இருந்தா ஏதாச்சும் ஒரு எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன்.
ஸோ அப்போ இதுல உள்ள ஏதோ ஒன்று ஜீரோவா இருக்கும். ஸோ இது ஜீரோ இல்லை, அப்போ இது ஜீரோவாயிரும். ஸோ பை ஆஃப் ஏ வந்து என்னன்னா ஜீரோ. பை ஆஃப் ஏ ஜீரோனா ஏ வந்து எங்க போயிரும்னா கர்னல் பையில போயிடும். பட் கர்னல் பையில உள்ள எலமெண்ட் என்னது சிங்கிள்டன் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. கர்னல் பையில சிங்கிள்டன் சாரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து ஜீரோவா இருக்கிறப்போ கர்னல் வந்து ஜீரோ. அப்போ ஏ வந்து என்னவா ஆயிரும்னா ஜீரோவா மாறிடும். சரியா? ஏ ஜீரோனா ஏ பை பியும் என்னது ஜீரோ. ஸோ இந்த எலமெண்ட் வந்து கர்னல்ல எடுத்தோம். ஏ பை பி பிலாங்ஸ் டு கர்னல் பைன்னு எடுத்தோம். ஸோ ஏ பை பி வந்து ஜீரோ ஆயிட்டு. ஸோ கர்னல் சை வந்து என்னன்னா ஜஸ்ட் சிங்கிள்டன் ஜீரோ. அப்போ Q by singleton 0 is isomorphic to psi of Q. Okay. So இது வந்து என்னன்னா சப்ரிங் ஆஃப் F. ஸோ இது வந்து ஐசோமார்பிக் என்னவா ஆயிரும்னா Q ஆயிரும். ஸோ Q இஸ் ஐசோமார்பிக் டு psi of is Q. ஓகே. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா சப்ஃபீல்ட் ஆஃப் இது வந்து ஃபீல்டு. இந்த ஃபீல்டு வந்து எதுக்கு ஐசோமார்பிசம்னா இந்த சப்ரிங்க்கு ஐசோமார்பிசம். ஸோ இதுவும் என்னவா மாறிடும்னா ஃபீல்டா மாறிடும். ஓகே. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் ஜீரோவா இருக்கிறப்போ எஃப்ல ஒரு ஃபீல்டு சப்ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அந்த சப்ஃபீல்டுக்கு கியூ ஐசோமார்பிக்கா இருக்கும். அதான் ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்போ எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் சரியா, எனி இருங்க நம்பர்ஸ் இல்லாம எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் இருங்க எஃப் வந்து ஒரு ஃபீல்டு. சரியா? இது வந்து எனி ஃபீல்டு நம்பர்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கீங்க. சரியா? இது இருந்தால் இந்த ஃபீல்டில் கியூவை பார்க்க முடியும். கியூங்கிற நம்பர் சிஸ்டத்தை தான் பார்க்க முடியும். எஃபோட கேரக்டரிஸ்டிக் ஜீரோவா இருக்கிறப்போ இந்த ஃபீல்டில் என்ன பார்க்கலாம்னா கியூங்கிற ஃபீல்டை பார்க்க முடியும். சரியா? கியூங்கிற ஃபீல்டை பார்க்க முடியும். சரியா? அப்போ எந்த ஒரு ஃபீல்டு ரெண்டு விஷயம் பாருங்க. எஃப் எடுத்துக்கிறேன் ஃபீல்டு. சரியா? இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து என்னன்னா Q. சரியா? அப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து நம்பர் சிஸ்டம் கிடையாது. சரியா? எஃப் வந்து எனி ஃபீல்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் பின்னு இருந்தா இங்க இசட்பியை பார்க்க முடியும். ஓகே. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து ஜீரோவா இருந்தால் அதுல கியூங்கிற சப்ஃபீல்டை பார்க்க முடியும். சரியா? கியூங்கிற சப்ஃபீல்டை பார்க்க முடியும். சரியா? அடுத்து இதுல இன்னொரு விஷயம் எழுதுறேன். நீங்க பாலினாமியல் ரிங்ஸ்ல இஃப் பி ஆஃப் எக்ஸ் வந்து இரடிசிபிள் ஓவர் எஃப்ஆ இருந்தால் தென் இந்த பாலினாமியல் ஜென்ரேட் பண்ணது ஐடியல் என்னவா இருக்கும்? இஸ் மேக்சிமல் ஐடியல் எஃப் ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் வந்து இரடிசிபிள் ஓவர் எஃப் இருந்தால் ஐடியல் ஜென்ரேட்டட் பை பி ஆஃப் எக்ஸ் வந்து மேக்சிமல் ஐடியலா இருக்கும். சரியா? அப்போ பாருங்களேன், அப்போ மேக்சிமல் ஐடியலா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இப்போ Z2 of x by ideal generated by x square plus x plus 1 இது என்னவா இருக்குன்னு சொல்லுங்கப்பா. நல்லா கவனிச்சுங்க. பி ஆஃப் எக்ஸ் வந்து இரடிசிபிள் ஓவர் எஃப் இருந்தால் பி ஆஃப் எக்ஸ் வந்து எதை ஜென்ரேட் பண்ணா மேக்சிமல் ஐடியலை ஜென்ரேட் பண்ணும். சரியா? ஸோ மேக்சிமல் ஐடியல் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஐடியல் ஜென்ரேட்டட் பை பி ஆஃப் எக்ஸ் என்னவா மாறிடும்னா ஃபீல்டா மாறிடும். ஃபீல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஐடியல் பி ஆஃப் எக்ஸ் வந்து ஃபீல்டா மாறிடும். ஏன்னா ரிங் பை மேக்சிமல் ஐடியல் என்னது? ஃபீல்டு தானே. அதான் இங்க எழுதிருக்கேன். சரியா? இப்போ இந்த ரிங் எடுத்துக்கோங்க. Z2 of x எடுத்துங்க. இந்த ஐடியா இதை எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 இந்த பாலினாமியல் இரடிசிபிள் ஓவர் Z2வா? இந்த பாலினாமியல் இரடிசிபிள் பாலினாமியலா இல்லையாப்பா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 வந்து இரடிசிபிள் ஓவர் Z2 ஆர் நாட்? யாரும் சொல்லுங்க பாப்போம். யாரும் சொல்ல முடியுமா? எப்படி சொன்னீங்க?
சார் எப்படி டிகிரி வந்து 2 இருக்கு 0 1 அப்ளை பண்ணையில 1 வருது நாட் ஈக்குவல் டு 0 னா has no roots in Z2 ரைட்டா? Z2ல இதுக்கு ரூட் இல்ல. ஸோ அப்போ இந்த பாலினாமியல் என்னன்னா இரடிசிபிள் பாலினாமியல். ஸோ இந்த ஐடியல் வந்து மேக்சிமல் ஐடியல் ஆயிரும். ஸோ இது வந்து என்னன்னா ஃபீல்டா மாறும் ரைட்டா? இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்ல முடியுமா? இதை எஃப்னு எடுத்துக்கோம் சரியா? இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக், இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுங்க. இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் 2பா. எப்படின்னு பாருங்க. இந்த ஒரு நிமிஷம், இந்த ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் சார்? இந்த ஃபீல்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் என்னன்னா 2. இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் வந்து இதனுடைய கேரக்டரிஸ்டிக் தான் சரியா? ஸோ இப்போ இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் 2வா இருந்துச்சுன்னா Z2 வந்து இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப்ஆ எஃப் Z2வா? சரி, இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப்னு எழுதலாமாப்பா? இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் வந்து 2பா சரியா? எந்த இது இந்த 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 இதுல இருந்து எந்த எலமெண்ட் எடுத்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 0 சரியா? ஓகே, எப்படி எடுத்துங்க ஒன்றும் இல்லைங்க. கேரக்டரிஸ்டிக் இது 2ன்னு எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்படி எடுத்துங்க. A0 plus A1 x plus up to AM x power m plus இதை வந்து ஐன்னு எடுத்துக்கோங்க சரியா? பிளஸ் ஐ 2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. f of x f of x plus f of x. இப்போ A0 plus A0 A1 plus A1 x and so on AM plus AM x power m plus I ரைட்டா? இப்போ இது என்ன ஆகும் பாருங்க. 2A0 plus 2A1 x and so on 2AM x power m ரைட்டா? பிளஸ் ஐ அப்படி இருக்கும். இப்போ ஓவர் Z2 ரைட்டா? Z2ல 2ன்னு வந்தா அது என்னவாயிரும்னா 0வா மாறிடும். அப்போ ஸோ இது ஃபுல்லா என்னவாயிரும்னா 0. ஸோ அப்போ 0 பிளஸ் ஐ. அப்போ பாருங்க, ரெண்டு எலமெண்ட் எஃப் ஆஃப் எக்ஸை 2 டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 0 வந்துட்டு. இப்போ 2 டாட் இது இன்டீஜர் 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 2 டாட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ போட்டுருக்கீங்கன்னா இதை 2 டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா 0 பிளஸ் ஐ. ஸோ திஸ் ரிசல்ட் இஸ் ஃபார் எவ்ரி திஸ் எலமெண்ட் இன் எஃப். ஓகே, ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து என்னன்னா 2 சரியா? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் என்னன்னா 2 சரியா? ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் எஃப் வந்து 2வா இருந்தால் நம்ம தியரம் படி இது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து பிரைம் 2. ஸோ அப்போ Z2 வந்து என்னன்னா இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப்னு சொல்லிக்கலாம். இதுதானு பாருங்க. இந்த 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 ஃபீல்டு வந்து நம்பர் சிஸ்டத்தோட தொடர்புடையது கிடையாது, பாலினாமியல் ரிங்கோட தொடர்புடையது. பட் இந்த ஃபீல்டுல Z2 இருக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று பாருங்க. இப்போ R of x by ideal generated by x square plus 1. இது சொல்லுங்க பாப்போம். R of x by ideal generated by x square சொல்லுங்கப்பா. இப்போ இந்த பாலினாமியல் இரடிசிபிள் பாலினாமியலா இருக்குமா இருக்காதா? x square plus 1 வந்து இரடிசிபிள் ஓவர் ஆர் ஆர் நாட். யாரும் சொல்லுங்கப்பா. x square plus 1 வந்து எங்க எடுத்துக்கேன்னா R of xல எடுத்திருக்கேன். இது இரடிசிபிளா இல்லையா? சொல்லுங்க யாராச்சும். இரடிசிபிள் தான் சார். ரூட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஐ வரும். பிளஸ் ஆர் மைனஸ் ஐ வந்து ரூட். ஓகே, ஸோ இது வந்து ஆர்ல கிடையாது. ஸோ அப்போ இந்த பாலினாமியல் வந்து இரடிசிபிள் பாலினாமியல் ஓவர் ஆர். ஓகே, ஸோ அப்போ இந்த ஐடியல் வந்து மேக்சிமல் ஐடியலா மாறிடுமா? இது மேக்சிமல் ஐடியல். ஸோ இந்த கோசன்ட் ரிங் வந்து என்னவா மாறிடும்? ஃபீல்டா மாறிடும். இஸ் ஏ ஃபீல்ட். ஓகே,
இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பாருங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப். இதை எத்தனை டைம்ஸ் இந்த ஃபீல்டில் எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் இங்கே எப்படி வந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ஆட் பண்ணதும் 2a0 2a0ன்னு வந்துச்சு. ரைட்டா? ஃபீல்டோட ஓவர் இங்கே ஓவர் எடுத்துருக்கோம் Z2. அப்போ 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் 0 ஆயிரும். சரியா? பட்டு இந்த இடத்துல ஒரு பாலினாமியல் ஒரு எலமெண்ட் எடுங்க. f(x + i) எடுத்துங்க. இது ஐன்னு எடுத்துக்கணும். சரியா? இதை எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த பிலாங்ஸ் டு f. சரியா? n dot f(x + i) is equal to f(x + i) plus up to f(x + i). So this equal to என்னன்னா n dot f(x + i) வரும். சரியா? அப்போ இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் f(x) எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா a0 + a1x up to am x⁻m எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல n dot f(x) எப்படி இருக்கும்னா n dot a0 plus n dot a1x and so on n dot am x⁻m இருக்கும். இப்போ a0 வந்து எங்க இருக்குன்னா ரிங் ஆர்ல இருக்கு, ரியல் நம்பர்ல. அப்போ இதை எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 0 வராது. ஏன்னா ஆரோட கேரக்டரிஸ்டிக் வந்து என்னன்னா 0. ஆரோட கேரக்டரிஸ்டிக் வந்து 0. அப்போ இந்த a0 n டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 0 வராது. அதே மாதிரி a1 n டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 0 வராது. am n டைம்ஸ் ஆட் பண்ணீங்கனாலும் 0 வராது. அப்போ this term not equal to 0 plus i. ஓகே, அப்போ இந்த ரிங்ல எந்த பாலினாம் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதை this result is true for every n belongs to z. ஸோ இந்த எலமெண்ட்டை எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 0 வராது. ஓகே, ஸோ அப்போ இந்த எஃபோட கேரக்டரிஸ்டிக் வந்து என்னவா இருக்குன்னா எஃபோட ஒரு நிமிஷம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் வந்து என்னவாயிரும்னா 0வா ஆயிரும். அதாவது n dot f(x + i) is not equal to 0 plus i for every positive integer n. Okay, so this implies characteristic of this polynomial f is 0. அப்போ characteristic 0வா இருந்தா q is a subfield of f ன்னு பார்த்துக்கலாம். f வந்து எப்படி இருக்கு பாருங்க. f வந்து நம்பர் சிஸ்டத்தோட தொடர்புடையது கிடையாது. f வந்து நம்பர் சிஸ்டம், ஆனால் லாஸ்ட்ல நம்பர் சிஸ்டத்தோட தொடர்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணோம். பார்த்துக்கோங்க, f இப்படி இருக்கு. இந்த fல q பார்க்க முடியுதா? q ஏன்னா ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் 0வா இருந்தால் அந்த ஃபீல்டுல q வந்து சப்ஃபீல்டா இருக்கும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? இங்க ப்ரூவ் பண்ண இதுல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் f வந்து எப்படினாலும் இருக்கலாம். சரியா? f வந்து நம்பர் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த ஃபீல்டுல q பார்க்க முடியும். சரியா? ஸோ q இஸ் a subfield of f of characteristic 0. சரியா? இப்போ அடுத்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா பிரைம் சப்ஃபீல்டுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். பிரைம் சப்ஃபீல்டு. ஓகே, இப்போ f ஒரு ஃபீல்டு எடுத்துங்க. f is a field. ஓகே, a subfield k of f is a prime subfield. f வந்து ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபீல்டுக்கு பிரைம் சப்ஃபீல்டு டிஃபைன் பண்ணுறேன். a subfield k of f is a prime subfield if k has no proper subfield. k has no proper subfield. ஒன்றும் இல்லை, f எடுத்துக்கிறேன். k வந்து பிரைம் சப்ஃபீல்டு. k வந்து பிரைம் சப்ஃபீல்டு. என்ன அர்த்தம்னா கேக்குள்ள எந்த ஒரு ஃபீல்டும் இருக்கு. சரியா? k contains no proper subfield. அப்போ k itself a prime field. k itself a prime field-ஆ இருக்கு. சரியா? அப்போ இந்த டெஃபினிஷன் எப்படி எழுதலாம்னா
K is prime field. Okay, K itself a prime field. Okay, இது இருந்தால் அது என்னன்னா prime subfield சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா find all prime subfield of a field F. சொல்லுங்க பாப்போம். ஒரு ஃபீல்டு கொடுத்துட்டேன். சரியா? இந்த ஃபீல்டோட பிரைம் சப்ஃபீல்டு என்னவா இருக்கலாம்? பிரைம் சப்ஃபீல்டு வந்து என்னவா இருக்கலாம்? யாரும் சொல்ல முடியுமா? ஃபைண்ட் ஆல் பிரைம் சப்ஃபீல்ட்ஸ் ஆஃப் எ ஃபீல்டு எஃப். எஃப்னு ஒரு ஃபீல்டு கொடுக்கம்பா. அந்த ஃபீல்டில் உள்ள எல்லா பிரைம் சப்ஃபீல்டும் எனக்கு வேணும். ஓகே, அப்போ இந்த ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்கலாம்ப்பா? ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் 0வா இருக்கலாம் அல்லது பிரைமா இருக்கலாம். சரியா? எந்த இன்டெகிரல் டொமைன் எடுத்தாலும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து எய்தர் 0 ஆர் பிரைம். ஸோ எஃபோட கேரக்டரிஸ்டிக் 0வா இருக்கலாம் அல்லது பிரைமா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 ரிசல்ட் பார்த்துருக்கோம். ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் 0வா இருந்தால் Q வந்து சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப். சரியா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் Q இஸ் ஏ subfield of F இருக்கும். அல்லது ZP is a subfield of F இருக்கும். சரியா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா Q வந்து இட் செல்ஃப் ஏ பிரைம் ஃபீல்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Q வந்து பிரைம் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோமா? ஆர் ZP வந்து பிரைம் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிரைம் ஃபீல்டோட எக்ஸாம்பிள். சரியா? அப்போ எஃப்ங்கிற ஃபீல்டில் இந்த கியூங்கிற சப்ஃபீல்டு வந்து என்னவா இருக்குன்னா பிரைம் ஃபீல்டாக இருக்குது. இசட்பி. அப்போ கியூக்குள்ள எந்த ஒரு சப்ஃபீல்டும் பார்க்க முடியாது. அப்போ பிரைம் சப்ஃபீல்ட் ஆஃப் எனி ஃபீல்டு இஸ் எய்தர் கியூ ஆர் இசட்பி. சரியா? ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் வந்து ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் 0வா இருந்தால் அந்த ஃபீல்டில் பிரைம் சப்ஃபீல்டு என்னன்னா கியூ தான். அடுத்து ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் பிரைமா இருந்தால் அந்த ஃபீல்டில் இசட்பி தான் பிரைம் சப்ஃபீல்டு. ஓகே, ஸோ கியூ ஆர் இசட்பி இஸ் ஏ பிரைம் சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப். ஓகே, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அந்த ஃபீல்டுக்கு பிரைம் சப்ஃபீல்டு வந்து ஒன்று கியூ இருக்கும் அல்லது இசட்பி இருக்கும். வேற எதுவும் கிடையாது. சரியா? வேற எதுவும் கிடையாது. அடுத்து ஒரு டெஃபினிஷன் சில புக்கில் இருக்கும். இந்த டெஃபினிஷனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பிரைம் ஃபீல்டுக்கு ஒரு டெஃபினிஷன். பிரைம் சப்ஃபீல்டு இப்போ எஃப் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எஃப் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறேன். கே இஸ் ஏ பிரைம் சப்ஃபீல்ட் ஆஃப், இது டெஃபினிஷன் தான். சரியா? கே இஸ் ஏ பிரைம் சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப்னா என்ன அர்த்தம்னா இஃப் கே ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் எஃப் ஆல்ஃபா வேர் F alpha is a subfield of F. Okay. K வந்து prime subfield of F னா K எப்படி எழுதிக்கலாம்னா intersection of all subfields of F ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா இதை அடுத்து என்ன சொல்லலாம்னா K is the smallest subfield of F. K is the smallest subfield. Smallest என்ன அர்த்தம்? K has no proper subfield. No proper subfield. Okay. இப்படியும் டிஃபைன் பண்ணிக்கலாம். பிரைம் சப்ஃபீல்டை இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் சப்ஃபீல்ட்ஸ் ஆஃப் எஃப்னு எடுத்துக்கலாம். எல்லா சப்ஃபீல்டையும் எஃப் எல்லா சப்ஃபீல்டையும் இன்டர்செக்ஷன் எடுங்க.
இதுவும் சப்ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும்.